கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து எலக்ட்ரோரல் பாண்டை பற்றி தொடர்ந்து நாங்கள் வீடியோக்களை போட்டு வருகிறோம். நேற்று இரவு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த பட்டியலை சுப்ரீம் கோர்ட் கேட்டதோ அந்த டேட்டாவை வெளிவிட்டு விட்டார்கள். இந்த பட்டியல் வெளிவந்த உடனேயே பல்வேறு சர்ச்சை, பல்வேறு நபர்களுடைய பேரும் வெளிவந்து விட்டது. நேற்றும் ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தோம். இந்த பட்டியலை பற்றி நிச்சயமாக நான் பேச போகிறேன். யார் எவ்வளவு ரூபாய் கொடுத்தார், எந்த அரசியல் கட்சிக்கு இந்த பணம் போனது, அப்படி உண்மையிலேயே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை வெளிப்படையாக முழுமையாக கொடுத்து விட்டார்கள் என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. பேசப்படக்கூடிய அந்த தொகை 16,000 சொச்சம் கோடி ரூபாய். வெளிவிட்ட இந்த டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் 12,500 கோடி ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3,500 கோடி ரூபாய்க்கான கணக்கு இன்னும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கவில்லை. இது மட்டுமல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து வைத்த வாதம் என்ன? எங்களிடம் 2 சைலோஸில் தனித்தனியான விவரங்கள் இருக்கிறது. இந்த விவரங்களை எங்களால் மேட்ச் செய்ய முடியவில்லை. இதை மேட்ச் செய்வதற்காக எங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கான அவகாசம் தேவை என்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதை மறுத்துவிட்டது. எங்களிடம் நாங்கள் உங்களை மேட்ச் செய்யவே கூறவில்லையே, மேட்ச் செய்ய கூறினால்தானே உங்களுக்கு அவ்வளோ கால அவகாசம் வேண்டும், இருக்கிறத அப்படியே கொடுத்துருங்க. இந்த இடத்துல இன்னொரு சூழ்ச்சி நடந்தது. இந்த சூழ்ச்சியை நீங்க பார்த்தீர்கள்னா, எந்த எலக்ட்ரோரல் பாண்டில் ஒரு சீக்ரெட் கோட் இருந்ததோ அந்த சீக்ரெட் கோடை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கவில்லை. அவர்கள் எடுத்து வைத்த அந்த எஃபிடபிட்டில் எடுத்து வைத்த வாதம் என்னவென்று நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்க இந்த சீக்ரெட் கோடை டிஜிட்டலாக பயன்படுத்தவே இல்லை, இதை நாங்க ரெக்கார்டில் எடுத்துக்கொள்ளவே இல்லை, அதனால் இந்த சீக்ரெட் கோடை நாங்க கொடுக்கவும் இல்லை. ஆனால் இதே இடத்துல நீங்க பார்த்தீர்களா, பிரசாந்த் பூஷனாக இருக்கட்டும், இல்ல ஏடிஆர், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அனைவருமே எடுத்து வைத்த வாதம், அப்படி இவர்கள் இந்த சீக்ரெட் கோடை கொடுக்கவில்லை என்றால் கூட வரக்கூடிய டேட்டாவை வைத்து பல்வேறு இன்ஃபர்மேஷனை எங்களால் வெளிக்காட்ட முடியும். 2 சைலோஸில் என்னெல்லாம் கேட்கப்பட்டது, எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2 பென்ட்ரைவ் வழியாக 2 பிடிஎஃப்களை கொடுத்தது. இந்த பிடிஎஃப் 2மே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருந்தது. முதல் சைலோஸில் நேம் ஆஃப் பர்ச்சேசர், டேட் ஆஃப் பர்ச்சேஸ், டினாமினேஷன் ஆஃப் த பாண்ட், யார் அந்த பாண்டை வாங்கினார்கள், எத்தனாம் தேதி வாங்கினார்கள், எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கினார்கள். அதே போன்று இன்னொரு சைலோஸில் த நேம் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல் கட்சியுடைய பெயர், டேட் ஆஃப் என்கேஷ்மெண்ட், எத்தனாம் தேதி இந்த பணத்தை என்கேஷ் செய்தார்கள், டெனாமினேஷன் ஆஃப் தோஸ் பாண்ட், எவ்வளவு ரூபாய்க்கான அந்த டெனாமினேஷன். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, நாங்க நேற்றும் எடுத்து வைத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி, நேற்றிலிருந்து இந்த 2 செட் ஆஃப் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து வெளிவந்த இந்த 2 செட் ஆஃப் டேட்டாவை மிகவும் ஆழமாக நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். நான், என்னுடைய டீம் எல்லாருமே இரவு முழுவதும் இந்த டேட்டாவை பார்த்திருக்கிறோம். இதுல எல்லாத்திற்கும் அதிகமாக பணம் கொடுத்த நபர் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ். கிட்டத்தட்ட 1,368 கோடி ரூபாய், 1,368 எலக்ட்ரோரல் பாண்டுகளை இந்த நபர் வாங்கியிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த பட்டியலில் நீங்க பார்த்தீர்கள்னா, டாப் 5 எலக்ட்ரோரல் பாண்ட் வாங்கிய நபர்கள், இதில் டாப் 3 நபர்கள் மீது இடி, ஐடி அல்ல சிபிஐயோட ரெய்ட் போடப்பட்டது. அப்போ இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வசூல் வேட்டைக்கான ஒரு லீகலைஸ்ட் டேர்ம் தான் எலக்ட்ரோரல் பாண்டா என்று நீங்க இதில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். 1,368 கோடி ரூபாய் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ். இவர்கள் உண்மையில என்ன வேலை பார்த்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, லாட்ரி விற்கக்கூடிய இந்த கம்பெனி மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏற்கனவே ரெய்ட் போட்டது மார்ச் 22. அந்த பட்டியலுக்கு நான் வரப்போகிறேன். நீங்க முழுமையாக பார்த்தீர்கள், அந்த வீடியோ உங்களுக்கு புரிய வரும். எப்படியெல்லாம் இந்த நாட்டு அரசியல் கட்சிகள் யார் திருட முன்வருகிறார்கள் அவர்களை திருட விட்டு அவர்களிடமிருந்து பணவேட்டையை வசூலித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, லக்ஷ்மி மித்தலுடைய பேர் இருக்கிறது. இதே போன்று பாரதி ஏர்டெலுடைய பேர் இருக்கிறது, சுனில் பாரதி மித்தல். வேதாந்தா குரூப்புடைய பேர் இருக்கிறது, அனில் அகர்வால்.
ஐடிசி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய பேர் இருக்கிறது. டிஎல்எஃப், பிவிஆர், பிர்லா, பஜாஜ், ஜிந்தில், ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, கோயன்காஸ் இது போன்ற நபர்கள் டாப் டோனராக இருக்கிறார்கள். அப்போ எந்த விதமான லாபம் இவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அதையும் நீங்க பார்க்க. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், மேகா இன்ஜினியரிங் ரொம்பவே கவனமாக பாருங்கள். இவர்கள் 2வது இடத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 900 சொச்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் மீதும் வழக்கு போடப்பட்டது, இவர்கள் மீதும் ரெய்ட் போடப்பட்டது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டாக்ஸ் வழியாக. பரிமல் என்டர்பிரைசஸ், டொரண்ட் பவர், டிஎல்எஃப், கமர்ஷியல் டெவலப்பர்ஸ், வேதந்தா லிமிடெட், அப்போலோ டயர்ஸ், எடல்விஸ், கெவென்டர், சோலா வைன்ஸ், வல்ஸ்புன், சன் ஃபார்மா, வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், ஜிந்தல் குரூப், பிலிப்ஸ், கார்பன் பிளாக் லிமிடெட், சிஎட் டயர்ஸ், டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ரொம்பவே பேர் போன இந்த கம்பெனி, கிபி என்டர்பிரைசஸ், சிப்லா, அல்ட்ரா சிமெண்ட் போன்ற கம்பெனிகள். ரூலிங் கவர்மெண்ட் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல கிடைத்திருக்கிறது மொத்தமாக நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இந்த வெளிவந்த டேட்டாவில் மட்டுமே 6,566 கோடி ரூபாய் வரை கிடைத்திருக்கிறது. அதாவது 54.77% இந்த மொத்த டொனேஷன். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு கிடைத்த தொகை 1,123 கோடி ரூபாய். திரிணாமுல் காங்கிரஸிற்கு 1,092 கோடி ரூபாய் கிடைத்ததாக தகவல் வந்தது. ஆனால் வெளிவந்த டேட்டாவை அலசி ஆராயும் போது திரிணாமுல் காங்கிரஸை விட தாண்டி விட்டது. அதாவது முதல் இடத்தில் பிஜேபி, 2வது இடத்தில் டிஎம்சி, 3வது இடத்தில் காங்கிரஸ் மாறி இருக்கிறது. இதே இடத்தில் மற்ற கட்சிகள் யாருக்கெல்லாம் இந்த பணம் போய் சேர்ந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா ஏடிஎம்கேவிற்கு பணம் போயிருக்கிறது, பிஆர்எஸ்ற்கு பணம் போயிருக்கிறது, சிவசேனாவிற்கு பணம் போயிருக்கிறது, டிடிபிக்கு பணம் போயிருக்கிறது, YSR காங்கிரஸ், டிஎம்கே, ஜேடிஎஸ், என்சிபி, ஜேடியு, ஆர்ஜேடி, ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ், பிஜேடி, கோவா ஃபார்வர்ட் பார்ட்டி, மகாராஷ்டிரவாதி கோமன்கர் பார்ட்டி, சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா, ஜேஎம்எம், சிக்கிம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், ஜன்சேனா பார்ட்டி. அப்போ இந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த பணம் போயிருக்கு. இந்த அரசியல் கட்சிகளை நீங்க போய் பார்த்தீர்கள் அனைத்துமே மாநிலங்களில் தன்னுடைய சாசனத்தை பிடித்திருக்கிறார்கள். அப்போ இதுல இருந்து தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன? எந்த அரசியல் கட்சியுடைய சாசனம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பண பட்டுவார போயிருக்கிறது. அப்போ ஒரு திருட்டு வேலைக்கான லீகல் டேர்ம் தான் எலக்டோரல் பாண்ட். இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது, இந்த சீக்ரெட் கோட் வராத பட்சத்தில் எப்படி இந்த விஷயத்தை மேட்ச் பண்ணுவீர்கள்? அதுதான் கஷ்டமான விஷயம். மிகவும் சூழ்ச்சியாக எஸ்பிஐ அந்த சீக்ரெட் கோடை வெளிக்காட்டவில்லை. அப்படி சீக்ரெட் கோடை கொடுத்து விட்டால் 100% மேட்ச் ஆகிவிடும். இப்போ நீங்க ஓகே இவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், இவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது என்கிற ஒரு கணக்கை மட்டும்தான் நீங்க போட முடியும் ஒழிய அதை சரியாக மேட்ச் செய்ய முடியாது. ஆனால் அதற்கும் ஒரு சில உதாரணங்கள் இருக்கிறது, அதற்கு நான் வருகிறேன். இண்டிவிஜுவல் டோனர்ஸ் தனிப்படையாக அவர்களுடைய பெயரை வைத்து ஒரு சில நபர்கள் டோனராக மாறி இருக்கிறார்கள். இதை நீங்க பார்த்தீர்கள்னா பைகான் ஃபவுண்டர் கிரண் முசாதார் ஷா, இவர் தனி டோனராக இருக்கிறார். வருண் குப்தா, BK கோயன்கா, ஜிதேந்திர ஷா, இது போன்ற நபர்கள். இன்னொரு பெண்மணி மோனிகா என்கிற பெயரிலும் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் வாங்கப்பட்டிருக்கிறது. மும்பை பேஸ்ட் குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட், இவர்கள் 410 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரோல் பாண்ட் வாங்கியிருக்கிறார்கள். ஹல்தியா எனர்ஜி 377 கோடி ரூபாய். டிஎம்சிக்கு இவர்கள் அதிகமாக கொடுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இவர்கள் இந்த டொனேஷன் எப்ப செய்கிறார்கள் என்றால் வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது அதிகபட்சமான டொனேஷனை கொடுத்த நபர்கள் இதே ஹல்தியா எனர்ஜி 377 crores. இதை தாண்டி யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 162 கோடி ரூபாய். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு கீழே எந்த எலக்ட்ரோல் பாண்டுமே இவர்கள் வாங்கவில்லை. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், பஜாஜ் ஃபைனான்ஸ், ராகுல் பாட்டியா, இது பஜாஜ் உடைய ஓனர், சரி ராகுல் பாட்டியா இண்டிகோ உடைய ஓனர், ஸ்பைஸ் ஜெட், இது போன்ற பல்வேறு நபர்கள் இந்த டொனேஷனை கொடுத்திருக்கிறார்கள் எலக்ட்ரோல் பாண்ட் வழியாக.
ஏப்ரல் 1 2019 ஆண்டிலிருந்து பிப்ரவரி 15 2024 வரை 22,217 எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் விற்கப்பட்டது. அதிலிருந்து 22,030 எலக்ட்ரோல் பாண்டை என்கேஷ் செய்தார்கள். இந்த ஒவ்வொரு எலக்ட்ரோல் பாண்டுக்கான அந்த கெடுவுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் 15 நாட்கள் தான். அந்த 15 நாட்களுக்குள் அந்த பணத்தை நீங்க என்கேஷ் செய்யவில்லை என்றால் அது நேரடியாக பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டிற்கு போய்விடும். இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியாக இல்லை, அதனால நான் வீட்டில இருந்தே இந்த பதிவை வெளிவிட்டு கொண்டிருக்கிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் முகேஷ் அம்பானி, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ஓனர் முகேஷ் அம்பானி அல்ல அடானி குரூப்போடைய கௌதம் அடானியுடைய பெயர் பட்டியலில் இல்லை. அப்போ இவர்களுடைய பேர் அந்த 3,500 கோடி ரூபாயில் இருக்கலாமா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஆனால் அந்த 3,500 கோடி ரூபாய்க்கான கணக்கு ஏன் வெளிவரவில்லை என்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்கிறது. இது மட்டுமல்ல, டோனர்ஸ் 18,871 என்ட்ரிஸ் இந்த இடத்துல இருக்கிறது. ரிசெப்டன்ஸ், அதாவது அந்த கணக்கை வாங்கிய நபர்களுடைய நம்பரை பார்த்தீர்கள் 20,421. இந்த 2 டேட்டாக்களையும் நீங்க பார்த்தீர்கள்னா பார்ட் 1 பார்ட் 2 இருக்கிறது. நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல நீங்க இந்த 2 பட்டியலுமே நீங்க பார்க்கலாம். பார்ட் 1 337 பக்கம் கொண்ட பார்ட் 1, இதில் யாரெல்லாம் இந்த டொனேஷனை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அந்த பட்டியல் இருக்கிறது. 426 பக்கங்கள் கொண்ட பார்ட் 2, இதில் எந்த அரசியல் கட்சி இந்த டொனேஷனை வாங்கியிருக்கிறார்கள் என்கிற இந்த விஷயம். நம்பர் 1 ஒரு லாட்ரி டீலராக இருந்தால் கூட பெயர் போன கம்பெனிகள் ஏர்டெல், ஜேகே சக்தி சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், பரிமல், நட்ராஜ் பென்சில், சிப்லா, ஜிந்தல், சன் ஃபார்மா, இஎல்எஃப், வேதாந்தா, பிலிப்ஸ், ஜேகே சிமெண்ட், டிவிஎஸ், ஸ்பைஸ் ஜெட், நவ்யோக், பாரத் பயோடெக் வேக்சின் தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனி. பாரத் பயோடெக்கை நீங்க பார்த்தீர்கள்னா ஹியூமன் டெஸ்டிங்கை நடத்தாமல் இவர்களுக்கு அந்த லைசன்ஸை கொடுத்தார்கள். அப்போ அதற்கான ஒரு காரணத்தையும் நீங்க இங்க பார்க்கலாம். எப்படி ஒரு பாரத் பயோடெக் இருக்கு, எந்த விதமான ஹியூமன் டெஸ்டிங்கும் இல்லாமல் நேஷனல் லெவலில் அவர்களுடைய வேக்சினேஷனையும் போட்டார்கள். பல்வேறு நாடுகள் இந்த பாரத் பயோடெக் தயாரித்த வேக்சினை மறுத்தது, அங்கு போராட்டங்கள் நடந்தது. இது சரியான வேக்சின் கிடையாது என்று. மேகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவர்கள் மீது ஒரு ரெய்டு போடப்பட்டது. அந்த ரெய்டுக்கான கணக்கை நான் உங்களுக்கு இங்க காட்டுகிறேன். டெக்கன் கிரானிக்கலில் இருக்கிறது. 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2019 ஆண்டு இந்த ரெய்டு போடப்பட்ட ஒரு சில நாட்களிலே நீங்க பார்த்தீர்கள்னா இவர்கள் அந்த பாண்டுகளை வாங்குறார்கள். அந்த பாண்ட் எங்க போகுது? நேரடியாக பிஜேபிக்கு போகுது. அப்போ இடியை வைத்து, சிபிஐ வைத்து, ஐடிஐ வைத்து ஒரு சில காலகட்டத்திற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா நான் ஒரு ரிப்போர்ட்டை காட்டினேன். வெறும் 30 கம்பெனிகள், நியூஸ் லாண்ட்ரி மற்றும் த நியூஸ் மினிட் 2 பேருமே செய்த ஒரு ரொம்பவே டீட்டெயிலான ரிப்போர்ட். அதை நீங்க பார்க்கணும், என்னோட சேனல்ல இருக்கு. அந்த 30 கம்பெனிகளிடமிருந்து கிட்டத்தட்ட 336 கோடி ரூபாய்க்கான வசூல் வேட்டையை பிஜேபி செய்தது. இங்கே 16,500 கோடி ரூபாய்க்கான விஷயம். இதில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த கம்பெனி மீது நேரடியாக ஒரு வழக்கை போட்டு அந்த இடத்தில் இன்கம் டாக்ஸ் உடைய ரெய்டை போட்டு, ஐடி ரெய்டை போட்டு ஒரு சில நாட்களில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த கம்பெனி எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயை, 900 சொச்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயை நிதியாக கொடுத்திருக்கிறார்கள். அப்போ 1000 கோடி ரூபாய் வரை ஒரு ஐடி ஃப்ராட் செய்த கம்பெனி மீது நீங்க வழக்கு போட்டு அவர்களிடமிருந்து அந்த பணத்தை வாங்கியிருக்கிறீர்கள் என்று நீங்க பார்த்தீர்கள். உங்களுக்கு புரிய வர வேண்டும் எந்த அளவில் ஒரு லீகல் திருட்டு வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்திருக்கிறது. இது மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது நான் ஏற்கனவே கூறியபடி ஹல்தியா என்கிற கம்பெனி இவர்கள் பணத்தை வாங்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி லக்ஷ்மி மித்தல், ராகுல் பாட்டியா, இது போன்ற பல்வேறு நபர்கள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஜனவரி 2024 ஆண்டு 10 ஜனவரி 2024 50 எலக்ட்ரோரல் பாண்டுகளை ஏர்டெல் வாங்கியது. அப்போ ஏர்டெல்லிடம் ஒரு 50 கோடி ரூபாய் எலெக்ஷன் ப்ராசஸிற்காக பல்வேறு கட்சிகளுக்கு போயிருக்கிறது. அல்ல ஒரு கட்சிக்கு போனதா என்று எனக்கு தெரியவில்லை. 19ஆம் தேதி, அதாவது 10 ஜனவரி 2024 ஆண்டு 50 எலக்ட்ரோரல் பாண்ட், ஒவ்வொரு கோடி ரூபாய்க்கான பாண்ட்களை ஏர்டெல் வாங்குகிறார்கள்.
19ஆம் தேதி பிஜேபி 50 பாண்ட்ஸ்களை என்கேஷ் செய்யும். அப்போ எங்க பணம் போனது என்று உங்களுக்கு புரியும். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஃபியூச்சர் கேமிங், நான் ஏற்கனவே கூறியபடி நம்பர் 1 டோனர் ஃபியூச்சர் கேமிங். இந்த நபர் மீது பல்வேறு இடி வழக்குகள் இருக்கிறது. இந்த இடி வழக்குகளை நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக 2023ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரேடுகளை போடுகிறார்கள். 410 கோடி ரூபாய்க்கான இவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் செய்யப்படுகிறது. இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் செய்யப்பட்ட உடனே நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபர் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே இந்த எலக்ட்ரல் பாண்ட்களை வாங்க தொடங்குகிறார். அப்போ ஒரு நபருடைய ப்ராப்பர்ட்டி 410 கோடி ரூபாய், அதற்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணுகிறது. அதற்கு பின் நீங்க பார்த்தீர்கள்னா தொடர்ந்து அவருடைய பேரில் 1368 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரல் பாண்ட். அப்போ எந்த அளவில் இந்த கொள்ளை வேட்டை நடந்திருக்கிறது என்று நீங்க புரிந்திருக்க வேண்டும். இதே ஒரு சாதாரணமான நாளாக இருந்திருந்தால், இல்ல ஒரு நல்ல மீடியா ஊடகம் இருக்கக்கூடிய நாடாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நீங்க பாருங்க. இந்த டேட்டா ஃபிளாஷ் ஆகி இருக்கும். நேற்று இரவிலிருந்து எந்த அளவில் இந்த டேட்டாவை மறைக்கக்கூடிய வேலையை கோதி மீடியா பார்த்து கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த அரசியல் கட்சி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ உடனடியாக அந்த அரசியல் கட்சியுடைய அரசாங்கம் கவிர்த்திருக்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி ரெசிக்னேஷனை கொடுத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த பணவேட்டைக்காக அந்த கையெழுத்தை போட்டார்களோ, அந்த ஒப்புதலை கொடுத்தார்களோ, இந்த சட்டம் வரும்போது எந்தெந்த அரசியல் கட்சி ஆமாம் சாமி என்று அவர்களுடன் நின்றார்களோ அந்த அனைத்து நபர்களுமே இந்த நாட்டு டெமோக்ரஸியின் கொலைகாரர்கள். அந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த டெமோக்ரஸிக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் யாருமே கொடுக்க மாட்டார்கள். அனைவருமே இந்த விஷயத்தை பத்தி அதிகமாக பேசவில்லை. ஸ்டாலின் இந்த விஷயத்தை பத்தி பேசியதாக நீங்க பார்த்தீர்களா? ராகுல் காந்தி நேரடியாக எலக்ட்ரல் பாண்டை பத்தி பேசியதாக நீங்க பார்த்தீர்களா? மமதா பானர்ஜி இதை பத்தி நேரடியாக பேசுவதாக நீங்க பார்த்தீர்களா? கேஜ்ரிவால் இதை பத்தி பேசியதாக நீங்க பார்த்தீர்களா? அப்பப்போ ஒரு வரி 2 வரி அவ்வளவுதான் பூசி முழுகி விடுவார்கள். இதுல இருந்து தெரிய வந்த விஷயம் என்னவென்றால், எந்த அரசியல் கட்சியுடைய அரசாங்கம் எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ, எப்பெல்லாம் தேர்தல் வர இருந்ததோ அத்தனை முறையும் பணவேட்டை, வசூல் வேட்டை நடந்தது. தெலங்கானாவில் தேர்தல் நடக்கும் போது அப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட் தெலங்கானாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், அங்க இருக்கக்கூடிய கார்பரேட் வாங்கினார்கள். வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் அங்க வாங்கினார்கள். டெல்லியில் தேர்தல் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் எங்கிருந்து அரசாங்கத்திடமிருந்து லாபத்தை பெற முடியுமோ அந்தந்த அரசியல் கட்சிகள் அங்கிருந்து பணம் வாங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது ஏடிஎம்கே, டிஎம்கே இவர்களுக்கு பணம் போயிருக்கிறது. மற்ற இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸிற்கு பணம் போயிருக்கிறது, பிஜேபிக்கு பணம் போயிருக்கிறது. அதிகமாக பிஜேபிக்கு தான் போயிருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் பணத்தை வாங்கவில்லை என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அவர்களும் பணத்தை வாங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் என்கிற விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த இந்திய மக்களை, ஜனநாயகத்தை கொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தயாரித்து பணவேட்டையில் இந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே இறங்கியிருக்கிறது. நிச்சயமாக இந்த பட்டியலை இன்னும் ஆழமாக அலச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அடுத்த ஒரு மிக ஆழமான பதிவை நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வர இருக்கிறேன். இது இப்போது என் கையில் இருக்கக்கூடிய டேட்டா. நாளைக்கு நான் போடக்கூடிய இந்த பதிவை நீங்க கவனமாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த திருட்டு வேலையை நாங்கள் டீகோட் செய்திருக்கிறோம் என்று. அதுவரை காத்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.